தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களை நிறுத்தி வைத்தது ஏன்? இன்றைக்குள் விளக்கம் அளிக்க ஆளுநர் RN ரவிக்கு உச்சநீதிமன்றம் கெடு. கட்சி தொடங்கியதும் ஆட்சிக்கு வர வேண்டும் என நினைப்பவர்களுக்கு மக்கள் பதிலளிப்பார்கள். விஜயை மறைமுகமாக விமர்சித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். பிற மாநிலங்களைப் போல தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாதது ஏன் என தவேக தலைவர் விஜய் கேள்வி. ஆட்சியாளர்களின் சமூக நீதி வேடம் களைவதாகவும் விமர்சனம். பயிர்க்கடனை தள்ளுபடி செய்யாமல் விவசாயிகளை தமிழக அரசு வஞ்சிப்பதாக அண்ணாமலை குற்றச்சாட்டு. பயிர்க்கடன் தள்ளுபடி செய்த முதலமைச்சரை பாராட்ட மனமின்றி நீலி கண்ணீர் வடிப்பதாக அமைச்சர் பெரிய கருப்பன் கண்டனம். சமூக செயற்பாட்டாளர் ஜகபர் அலி கொல்லப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களுக்கு பிப்ரவரி 20ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். கைதான 5 பேரும் புதுக்கோட்டை மாவட்ட சிறையில் அடைப்பு. வேலூர் அருகே ஓடும் ரயிலில் பாலியல் தொல்லை கொடுத்து கர்ப்பவதியை கீழே தள்ளிவிட்ட கொடூரம். ஒருவரை கைது செய்து ஜோலார்பேட்டை காவல்துறை விசாரணை. திருமயம் அருகே செயல்பட்டு வந்த RR கிரஷர் கல்குவாரிக்கு சீல். சமூக செயற்பாட்டாளர் ஜகபர் கொலை எதிரொலியாக புதுக்கோட்டை மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை. ஸ்ரீபெரும்புதூர் அருகே சாம்சங் ஆலையில் 3வது நாளாக தொடரும் உள்ளிருப்பு போராட்டம். கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஊழியர்கள். சென்னை மாநில கல்லூரி விடுதி மாணவர்கள் உள்ளிருப்பு போராட்டம். மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான விடுதியில் உணவு சரியில்லை என புகார். வேகவே இல்லை, நல்லா தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ஆம் ஆத்மி வேட்பாளர்களை விலைக்கு வாங்க பாஜகவினர் முயற்சிக்கின்றனர். நாளை வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் நிலையில் அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றச்சாட்டு. திருச்சி மணப்பாறையில் 4ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த புகாரில் தனியார் பள்ளியை சூறையாடிய கிராம மக்கள். பள்ளியின் அறங்காவலர் உட்பட 4 பேர் கைது. இந்தியர்களுக்கு கைவிலங்கு இடப்பட்டது குறித்து நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் அமளி. இந்தியாவின் சுயமரியாதைக்கு இழுக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் அரசு என்ன செய்ய போகிறது என கேள்வி. திருப்பி அனுப்பப்படுபவர்களுக்கு கைவிலங்கிட்டு அனுப்புவது அமெரிக்க நடைமுறை என வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தகவல். இனி இந்தியர்களை மரியாதையோடு நடத்துவது குறித்து அமெரிக்காவிடம் பேசி வருவதாகவும் விளக்கம். அமெரிக்காவில் பெண்கள் பங்கேற்கும் விளையாட்டுப் போட்டிகளில் திருநங்கைகள் பங்கேற்க தடை. அதிபர் டிரம்பின் உத்தரவை செயல்படுத்த நீதி கல்வித்துறைகளுக்கு ஆணை. இங்கிலாந்துக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் தொடரை வெற்றியுடன் தொடங்கியது இந்திய அணி. அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்திய சுமன் கில் ஆட்ட நாயகனாக தேர்வு.